ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக தமிழ் துறை சார்பாக மகளிர் நாள் திரைப்பட விழா சிறப்பாக நடைபெற்றது. மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் விழாவை துவக்கி வைத்தார். தமிழ் இணைய ஆய்விதழ்களில் ஆய்வுக் கட்டுரை எழுதுவதன் படிநிலைகள் குறித்த ஒருநாள் பயிலரங்கை தமிழ் துறை நடத்தியது. பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை புலம் அக்ரோஃபெஸ்ட் 2025 திருவிழாவை சிறப்பாக கொண்டாடியது. புவி தகவலியல் மையம் ஒருநாள் பயிலரங்கு மற்றும் ட்ரோன்கள் தொடர்பான பயிலரங்கை நடத்தியது. கேவிகேயின் 31வது அறிவியல் ஆலோசனை குழு கூட்டம் 21/3/2025 அன்று நடைபெற்றது. பல்கலைக்கழக இந்திய அறிவு மரபு மையம் அகத்திய மாமுனிவர் குறித்த ஒருநாள் தேசிய கருத்தரங்கை நடத்தியது. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேசையன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். பல்கலைக்கழக ஹிந்தி துறை சார்பாக 2 தேசிய கருத்தரங்குகள் நடைபெற்றன. 3 நாள் வேலைவாய்ப்பு பயிற்சி முகாமை பல்கலைக்கழக வேலைவாய்ப்பு மையம் நடத்தியது. பல்கலைக்கழக காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறை சார்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம், மேலாண்மை துறை சார்பாக 9 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், வேளாண்மை துறை சார்பாக 20 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை சான்றிதழ் படிப்பு மாணவர்கள் ரிவால்ஸ் 2025 திருவிழாவில் பங்கேற்று பரிசு பெற்றனர். பல்கலைக்கழக பெண்கள் விடுதி சார்பாக விடுதி நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிராமிய தொழில்கள் மற்றும் மேலாண்மை துறை சார்பாக 2 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. 25/3/2025 அன்று கல்வியல் துறையில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. ஜிஆர்ஐ எலக்ட்ரானிக்ஸ் கிளப் சார்பாக ஒருநாள் பயிலரங்கு சிறப்பாக நடைபெற்றது. கிராமிய தொழில்நுட்ப மையம் தேசிய கருத்தரங்கினை 24/3/2025 அன்று நடத்தியது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் திட்டமிடல் குழு உறுப்பினர்களாக முதுநிலை பேராசிரியர்கள் முனைவர் சேதுராமன், முனைவர் சண்முக வடிவு ஆகியோரை மேதகு தமிழக ஆளுநர் அவர்கள் நியமித்துள்ளார். அவர்களுக்கு நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். உலக அரங்க திருநாள் விழா தமிழ்துறை சார்பாக 27/3/2025 அன்று நடைபெறுகின்றது. நமது பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் வாராந்திர பிரார்த்தனை கூட்டம் மார்ச் 28 அன்று வேளாண்மை துறை சார்பாக நடைபெற உள்ளது. அனைவரும் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.